Um, Dear teachers, welcome to JS in English Learning. We are with Sir Philip Sidney's An Apology for Poetry. We are with the last section, that is the concluding remarks and the conclusion section. So, in the essay, An Apology for Poetry, what do we know about Sir Philip Sidney? How to categorize Sir Philip Sidney? Sir Philip Sidney is a beautiful blend of classicism and romanticism. இவர் பாத்தீங்கன்னா கிளாசிசிஸ்டாவும் இருக்கிறாரு, அதே மாதிரி ரொமான்டிக் ஐடியல்ஸும் இருக்கு. அதனால he is both a classicist and a romanticist. பட் இவரை எப்படி சார் நம்ம பிராண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, since he goes with the classical ideology, since he often refers to the ancient writers, we choose to call him, or all the people choose to call him as a classicist. And இவரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, he also comes under moral criticism. இவரை எந்த எந்த கிரிட்டிசிசத்துல எந்த ஏஜ்ல வைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, he comes under didactic criticism or moralistic criticism. இவர் என்ன, இவருடைய கிரிட்டிசிசம் என்ன டைப் ஆஃப் கிரிட்டிசிசம்னு சொல்றோம்னா, moral criticism, also known as didactic. didactic criticism. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் லிட்ரேச்சரை பத்தி பேசும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, the purpose of poetry is to take people towards virtue. அவர்களை virtuous individualஸா மாத்துறதுதான் ஒரு போயட்ரியுடைய லதா பிரகாஷ் மேம், எஸ் ப்ளீஸ், அதை மாத்துறதுதான் போயட்ரியுடைய எண்ட் பாயிண்ட் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால இட் இஸ் கால்ட் didactic criticism or didactic approach to poetry. அதற்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, this man depends on the ancients and the ancient models to defend poetry. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு ரோமன்ஸ் ரெஃபர் பண்ணி இருக்கிறாரு, கிரீக்ஸ் ரெஃபர் பண்ணி இருக்கிறாரு, in order to speak about the status of poets in the ancient civilization. அந்த ஒரு information. And இங்க பாத்தீங்கன்னா, he has cited a lot of examples from classical literature, from mythology, and from classical literary theories. And then ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is reiterating what Aristotle has already stated. Particularly, he speaks high about the three unities. அந்த த்ரீ யூனிட்டிஸ் பத்தி இவரும் பேசியிருப்பாரு. பின்னாடி வரக்கூடிய நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக் ட்ரைடனும் அந்த த்ரீ யூனிட்டிஸை பத்தி பேசியிருப்பாரு. இங்க இவர் பாத்தீங்கன்னா, he speaks about classical meters, stress and the didactic element. And then he stands before, he stands and supports the superiority of English language. இங்கிலீஷ் லாங்குவேஜை பத்தி கொஞ்சம் அதிகமாக பேசியவர் இந்த மனிதர் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Sidney is the one who defended poetry amidst contemporary criticism. நீங்க ஒரு போயட்டா இருக்கும் பொழுது உங்களுடைய டொமைனை ஒருத்தர் டச் பண்றாரு அப்படின்னா, in spirit you are not supposed to criticize the person, but you criticize the spirit of the person. அததான் இவரும் பண்ணி இருக்கிறாரு. அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கணும். அண்ட் இவருடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா, வெரி வெரி ப்ராக்டிக்கல். the practical என்ன ப்ராக்டிக்கல்னு சொன்னீங்கன்னா, the power of the poetry is to move people to virtuous action அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. And the apology for poetry is considered to be a pioneering work in literary criticism. அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய லிட்ரரி கிரிட்டிசிசம் யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா, சர் பிலிப் சிட்னி தான். ஏன் அப்படின்னா, நீங்க கிரிட்டிசிசோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வரக்கூடியது மிமெட்டிக் கிரிட்டிசிசம், ஃபாலோட் பை மாரலிஸ்ட் கிரிட்டிசிசம் ஆர் மாரல் கிரிட்டிசிசம். அதுதான் அடுத்த ஸ்கூலே. அப்ப அந்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா, சர் பிலிப் சிட்னிக்கு மட்டுமே உண்டு. அதே நேரத்துல இவருக்கு அப்புறம்
யாரு ஒரு பெரிய தியரிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் நிக்கோலஸ் பாய்லியூ who wrote Ars Poetica. Okay, அதுதான் நெக்ஸ்ட் பிக் லிட்டரரி கிரிட்டிக்கல் ஒர்க். அதுக்கப்புறம் அந்த கண்டெம்பரரியிலே பாத்தீங்கன்னா ட்ரைடன் ஆல்சோ brought out an essay, a defense of dramatic poesy அப்படிங்கிற ஒரு ஒர்க் ட்ரைடன் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ நமக்கு இந்த ஒர்க்குடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, this work draws okay, illustrations from the great Greek writers and the Roman writers and the Italian writers. அப்படி இருந்ததுனால இஸ் இட் பிளேஜரைஸ்ட் ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, இட் இஸ் நாட் அ பிளேஜரைஸ்ட் ஒர்க், இட் இஸ் ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன். ஓகே, இட்ஸ் ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் தென் யூ ஃபைண்ட் திஸ் ஒர்க் சர்வ்ட் as an inspiration for future critics. An apology for poetry served as a model for future critics of poetry, people who defended poetry in the 17th and 18th century. யார் அப்படின்னா அலெக்சாண்டர் போப், டாக்டர் சாமுவல் ஜான்சன், இவங்களுடைய லிட்டரரி தியரி ரிகார்டிங் போயட்ரிய ஃபார்முலேட் பண்றதுக்கு ரொம்ப பெரிதாக உதவி செய்த ஒர்க், an apology for poetry. And you find the romantic writers like Wordsworth, Coleridge, Shelley and Keats. இவங்களை பொறுத்த மட்டும் poetry is divine stuff. இந்த poetry as divine stuff அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் அவங்க எப்படி ஆட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா, they derived inspiration from Sydney. ஏன் அப்படின்னா, சிட்னி ஏற்கனவே 15th அந்த செகண்ட் half of the 15th century and first half of the 16th century-ல what he has done is he has elevated poetry to the status of the divine spirit. அதனால இந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க், and it has served as inspiration for many critics. Okay, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கணும். நவ் த லாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கிரிட்டிசிசம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அக்கார்டிங் டு ஸ்பிரிங்ராம், ஸ்பிரிங்ராம் இஸ் a critic. According to Springram, dramatic criticism in England began with Edmund Spenser, Sir Philip Sidney. அது எட்மண்ட் ஸ்பென்சர்னே வந்துருது, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி படிச்சிருக்கிறதுனால. ஓகே, ஸோ ஸ்பிரிங்ராம் கிரிட்டிக், அவர் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா, dramatic criticism in England began only with Sir Philip Sidney அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இது வந்து சம்மேஷன் தான் நம்ம கொடுக்குறது எல்லாமே. என்ன அப்படின்னா, சிட்னி in an apology for poetry என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he has given details about the different kinds of poetry அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். And then you have another famous quotation. All these quotes are taken from research works. Okay, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அழகா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is I will read it. He was head and shoulders above all theoretical treatises of the Elizabethan period, such as Gascoigne, Webbe or Puthanum, Champion or Daniel. இவங்கெல்லாம் கிரிட்டிக்ஸா இருந்தாங்க. ஆனா அவங்களை காட்டிலும் ஒரு பெரிய கிரிட்டிக் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, Sir Philip Sidney. Now coming to the conclusion section of an apology for poetry. இந்த கன்க்ளூஷன் செக்ஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, as the introduction in the introductory sectionல பாத்தீங்கன்னா, it begins with a humorous anecdote about the horse riding and the horsemanship. அதே மாதிரி எண்டிங் செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா, he is going to give a humorous conclusion. அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்ப படிக்க போறோம். Now இங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்னி concludes his apology by criticizing the affected and artificial diction of lyric love poetry. அவர் டிக்ஷனை பத்தியும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, lyric poetry and the diction of lyric poetry should be simple, but it should also be natural. ஆனா என்ன ஆச்சு, கண்டெம்பரரி டைம்ல the diction of lyric poetry உடைய thematics it is always love. இப்ப இந்த லிரிக் லவ் போயட்ரியுடைய டிக்ஷன் வந்து it has become artificial. Why it has become artificial அப்படின்னா, because of the usage of far-fetched conceits.
Okay, far-fetched conceits அதிகமாக யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு? It has become bit abstract, it has become bit artificial. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரியான டிக்ஷன் யாருகிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா he says use the right kind of diction and the right kind of imagery, and for which you need to always refer to the ancients. Ancients were the most natural poets அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு ஃபைனலா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, in case if you want to be wise, if you want to have name, fame and blessing, you are supposed to value poetry and appreciate poetry. ஒருவேளை நீங்க வைஸ் ஆகணும், ஒருவேளை உங்களுடைய பெயர் காலம் காலத்திற்கும் என்ன ஆகணும், நிலைக்க வேண்டும், அல்லது உங்களுடைய பெயர் கீர்த்தி வந்து விளங்க வேண்டும், உங்களுக்கு பலருடைய ஆசீர்வாதம் விளங்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? You need to value and appreciate poetry. If you don't value poetry, you will not be remembered. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கொட்டேஷனோட தான் அவர் அந்த விஷயத்தை முடிப்பார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when a man dies, அந்த காலத்துல எல்லாம் when a man dies, when a tombstone is laid on the burial ground, அந்த tombstoneல there will be something called an epitaph. ஒரு engraving இருக்கும். This epitaph is a motto. It's a kind of poetic eulogy, or appreciation for the man. சில பேர் they often write their own epitaphs. நம்ம ஷேக்ஸ்பியரோட epitaph தெரியும், for God's sake forbid அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். He says he doesn't want anybody to touch or move his bones, and he also pronounces a curse on those people who make an attempt to move his bones, a blessing on people who don't disturb him, and a curse on those who try to tamper with his bones. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரா இருந்தார். அவர் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, they will make his bones as relics. அதனால அவர் அந்த பயம் இருந்தது. அதனால ஒரு அழகான ஒரு பொயட்ரி அழகா எப்பிட்டாப்பா எழுதி வச்சாரு. அப்ப இவரும் அதை சொல்றாரு, even if you say no to poetry, if you want to be remembered, and if you want your mind to be left behind regarding your life, you should leave behind an epitaph on the tombstone, and the epitaph should not be a prose passage, it should be only verse. And that is the greatness of the words. Verse will make you immortal. That's our closing line. While you live in love and never get favor for lacking skill of a sonnet. When you die, your memory die from earth for want of an epitaph. Okay, உங்களுக்கு epitaph மட்டும் நீங்க உங்களுடைய tombstoneல எழுதவில்லை என்றால் nobody will remember that you were buried there. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. So love poetry அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை அவர் அழகா முடிக்கிறாரு. These are the major arguments in an apology for poetry. So we are